ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கார்டா நம்பர் 5ல போயிட்டு இருக்க ஒர்க் அப்டேட் தான். இந்த கார்டா நம்பர் 5ல நம்ம டோட்டலாக 39 எலிவேட்டட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அதில் வந்து 38 நம்ம ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம். இதில் இருக்கிற கடைசி மெட்ரோ ஸ்டேஷனான சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் சொல்ல முடியாது, இது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவில் பயங்கரமாக பிரம்மாண்டமாக வரப்போகுது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் போயிட்டோம். இங்கே போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காலமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது. அது இன்டர்நெட்டில் கிடைச்ச இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஃப்யூச்சரில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற இமேஜஸ் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிடச்சிது. ஸோ அந்த இமேஜஸை வந்து உங்களுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். அதாவது மாதவரம் மில்கானிலிருந்து சிறுசரி சிப்காட் வரைக்கும் வரப்போகிற அந்த பர்பிள் லைன், அப்புறம் வந்து மாதவரம் மில்கானில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே சோழிங்கநல்லூரை ஒரு முடிவு ஸ்டேஷனாக வச்சுருக்கார். அதாவது இதான் வந்து டெர்மினல் ஸ்டேஷனாக இருக்க போது அந்த ரெட் லைனுமே ஒரு மீட் பண்ணுற இந்த இடம் தான் ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்க போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போக போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த காலம் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாடி உயரத்துக்கு பில்டிங் வரப்போகுது. அதில் வந்து கீழே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பெரும்பாக்கம் டைரக்ஷனில் இருந்து டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த டைரக்ஷனில் ஒரு என்ட்ரி எக்ஸிட் வரப்போகுது. டோட்டலாக 4 என்ட்ரி எக்ஸிட்டு. ஸோ இந்த டைரக்ஷனில் 2 என்ட்ரி எக்ஸிட்டு, அதுக்கப்புறம் ஈஸியாக லிங்க் ரோடில் 2 என்ட்ரி எக்ஸிட் வரும். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் வந்துட்டோம். இதில் நம்மளுக்கு மேலே வந்து பர்பிள் லைன் கிராஸ் ஆகிறதுக்காக நம்மளுக்கு யூ டைப் கர்டர் வச்சுருக்கிறது தெரியும். எந்த டைரக்ஷனில் பெட்டராக தெரியலைனாலும் அந்த தெரியுதில்ல. ஸோ நம்மளுக்கு திரும்ப நான் இந்த டோட்டலாகவே இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். நம்ம அடுத்த டைரக்ஷன்லேருந்து வரும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக தெரியும். இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் திருவான்மியூர் நோக்கி போயிட்டுருக்கோம். இதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்பிள் லைன் வரப்போகுது. இந்த பர்பிள் லைனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த காலம் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம அப்படியே டுவர்ட்ஸ் திருவான்மியூர் நோக்கி, அதாவது கொஞ்சம் தூரம் போய் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த யூட்டர்ன் எடுக்கிற வரைக்கும் இந்த ஒர்க் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காலம் ஒர்க் முடிஞ்சு அதில் வந்து பியர் கேப் ஆட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷனில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து 8 மாடி பில்டிங் வரப்போகுது. அந்த 8 மாடியில் ஃபஸ்ட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரி எக்ஸிட் வரப்போகுது. அதுக்கப்புறம் லெவல் 1ல் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேஷன், அந்த டிக்கெட் கவுண்டரு, காங்கோஸ், அது எல்லாமே அந்த லெவலில் தான் வரப்போகுது. லெவல் 2 வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் ஃப்ளைஓவர், அதாவது பஸ்ஸஸ் மற்ற கார்லாம் போகிற மாதிரி ஒரு ஃப்ளைஓவர்ஸ் வரப்போகுது. அது வந்து டோட்டலாகவே எல்லா அந்த ஜங்ஷனையே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க போது. அதுக்கு ஒரு லெவல் 3ல் வந்து பர்பிள் லைன் மெட்ரோ ஸ்டேஷன், நம்மளுக்கு இந்த பர்பிள் லைன் இங்கே தான் கிராஸ் பண்ணி வரப்போகுது. அது வந்து லெவல் 3ல் வரப்போகுது. அப்புறம் லெவல் 4ல் வந்து ரெட் லைன் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அதுக்கு மேலே மற்ற வர 6வது ஃப்ளோர்லேருந்து 8வது ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல்லாமே கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு, ஆஃபீஸ் ஸ்பேஸு, இதெல்லாம் தான் வரப்போகுது. இப்போ நம்ம வந்து திரும்ப இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஜங்ஷன் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் தெரியும். மேலே பர்பிள் லைனுக்கான அந்த கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் ஈசிஆர் நோக்கி போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்லர் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இதுலேயும் ஒரு 2 என்ட்ரி எக்ஸிட் வரப்போகுது. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலமே ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயுமே இன்னும் காலம் வரப்போகுது. ஏன்னா அதுக்குரிய பள்ளம் தோண்டி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி இதில் ஒரு டோல்கேட் இருந்தது. அந்த டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணுற அளவில் வரைக்கும் நீளமாகவே இந்த மெட்ரோ ஒர்க் வரப்போகுது. ஏன்னா இதில் வந்து அந்த ட்ரெயினை பார்க் பண்ணி வைக்கிறது, அப்புறம் வந்து ரிவர்ஸ் பண்ணி ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் இதில் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப நீளமாகவே போட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப யூ டர்ன் பண்ணி வருவோம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் அந்த பக்கிங்ஹாம் சேனல் பக்கம் போயிட்டோம். இங்கேருந்து ஒரு 50 to 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த பக்கிங்ஹாம் சேனல். அது வரைக்குமே நம்மளுக்கு இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இதில் வந்து இப்போதைக்கு கீழே பேஸ்மெண்ட் போட்டு
அதுக்கு மேலே அந்த காலம் எழுப்புற வேலைகள்லாம் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ போக போக பார்த்தோம்னா நம்மளுக்கு சென்டரில் காலம் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் நிறையா இந்த பைலிங் ஒர்க், அதாவது நிறையா பள்ளமள்ளமாக தோண்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் பைலிங் பண்ணி கீழேருந்து பேஸ்மெண்ட் போட்டு மேலே காலம் எழுப்புற வேலைகள் அதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல பைலிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சொலியநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் 2027 மார்ச்சில் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சிஎம்ஆர்எல் சொல்லியிருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா ஒர்க் இன்னும் நிறையா இருக்குது. பட் கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போட்டாங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர், கிட்டத்தட்ட ஒரு 11 மந்த்ஸ் டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் சிறுசேரியை நோக்கி போயிட்டுருக்கோம். எங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு காலமும் பெருசு பெருசாக போட்டிருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே வந்து காலம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு சில இடத்துல அந்த கா அந்த பீம் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சொலியநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை மட்டும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இதோட மொத்த உயரம் ஒரு 35 மீட்டர், கிட்டத்தட்ட 100 அடிக்கும் மேலே இதோட உயரம் வரப்போகுது. அந்தளவு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இந்த சொலியநல்லூர் ஜங்ஷன் ஃப்யூச்சரில் கிராஸ் பண்ணி போகும்போது நம்மளுக்கு ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே ட்ரெயின் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவில் பயங்கரமாக பிரம்மாண்டமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா அஃபிஷியல் ஸ்பேஸும் வரப்போகுது. அதுக்கு போக நிறையா ரீட்டைல் அவுட்லெட், மேபி நிறையா ஷோரூம்ஸ் அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் நிறையா ஃபுட் கார்ட் மாதிரியும் நிறையா ஷாப்ஸ் வரதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இன்னொரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்குள்ளே ரொம்ப பிரம்மாண்டமாக மாற போகிறத நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும். ஸோ நான் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஹோப் நீங்களும் அதே எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது இந்த சொலியநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் அடுத்தடுத்து ஒவ்வொரு ரூட்டையுமே கவர் பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி சென்னையில் நடக்கிற பல அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.